இப்போ என்கிட்ட யாராவது என்ன கோல்னு கேட்டாங்கன்னா, தமிழில் இதுதான் முதல் ஊடகம், 100 வருடத்தை தொடுவது மட்டுமல்ல 100 வருடங்களும் வந்த எல்லா விஷயங்களுக்கும் எல்லா ட்ரெண்டுக்கும் தன்னை தகவமைச்சுக்கிட்ட ஒரு நிறுவனமா இன்னைக்கு வந்து விகடன் இருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் வரலையும் வந்துட்டாங்க. ஸோ எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்லையும் என்டர்டைன்மெண்ட்லையும் 100 வருஷமா விகடன் இருக்க மாதிரி ஒரு நிறுவனத்தை தான் பிளாக் ஷீப்பாவும் உருவாக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எஸ், சூப்பர். ஸோ அதுதான் என்னுடைய கோல் ரீஃப்ரேமிங்கா இந்த இடத்துல நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். லவ் யூ. அதே மாதிரி நம்ம வந்து அவார்டு வாங்கும் பொழுது தட்டி கொடுப்பவர்கள் இருக்காங்க, அதான் விகடன். ஸோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டு எப்படியா ஜெயிச்சிட்றான்னு சொல்கிறவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நமக்காக லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, நம்மளை பற்றி பேசுகிறவங்க, சிலருக்கு வந்து இதெல்லாம் உனக்கு தகுதியே இல்லைடா அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஈவன் இந்த ஐகான் அவார்டு நான் வாங்கும்போது கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கீழே கூட நான் சில கமெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தேன். ஜென்ரலாக இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல, நான் இப்படி ஒன்று எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இக்னோர் நெகட்டிவிட்டியில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிருக்கு இல்லையா, அவங்களையும் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்குவோம். ஒருவேளை நம்ம செஞ்ச தவறுகளால் அவங்களுக்கு நம்ம பிடிக்காம போயிருந்தோம்னா அதை சரி பண்ணிப்போம். ஒருவேளை நம்ம சரியாக பண்ணி அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னா இன்னும் அவங்கள நெருங்கி அப்படி இல்லைன்னு அதை புரிய வைப்போம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஜெயிக்கணும், எல்லாரையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.